ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ப்ராப்ளமை உங்களால் ஃபாஸ்ட்டாக மென்டலாக கால்குலேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். இதோட ஆன்சர் 99898024. இதோட ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். அதுதான் பேஸ் மல்டிப்ளிகேஷன். பேஸ் மல்டிப்ளிகேஷனில் பேஸ் அப்படின்னா என்ன? டென்ஸை தான் நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். 10, 100, 1000, 10,000 அதெல்லாம் பேஸ்ன்னு சொல்கிறோம். பேஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது இந்த நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதை தான் பேஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 97 இன்ட்டு 92. வாங்க இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த நம்பர்ஸோட நியரஸ்ட் பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். 97, 92 ரெண்டுத்துக்கும் நியரஸ்ட் பேஸ் 100. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த நம்பர் 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். 97 100ஓட 3 கம்மியாக இருக்கு, ஸோ -3 போட்டுக்கிறேன். அண்ட் 92 100ஐ விட 8 கம்மியாக இருக்கு, ஸோ -8 போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் அடிஷன் ஆர் கிராஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். நம்ம கேஸில் சப்ட்ராக்ஷன். 92லேருந்து 3ஐ மைனஸ் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா 97லேருந்து 8ஐ மைனஸ் பண்ண போகிறோம். எது பண்ணாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் நான் 92 - 3 பண்ணுறேன், ஆன்சர் 89. இந்த 89 ஆன்சர் இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட ஆக்சுவல் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கிடைச்சது இருக்கு இல்லையா, 3 and 8, இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ -3 இன்ட்டு -8, ஆன்சர் 24. இந்த 24 தான் என்னோட ஆக்சுவல் ஆன்சரோட லாஸ்ட் பார்ட். ஓகே, த ஆன்சர் இஸ் 8924. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 108 இன்ட்டு 102. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதோட நியரஸ்ட் பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேஸ் 100 ரெண்டுத்துக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த நம்பர் எவ்வளோ அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கு பேஸை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 108 100ஐ விட 8 அதிகமாக இருக்கு, ஸோ +8 போடுறேன். அண்ட் 102 100ஐ விட 2 அதிகமாக இருக்கு, ஸோ +2 போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கிராஸ் அடிஷன் ஆர் கிராஸ் சப்ட்ராக்ஷன். நம்ம கேஸில் இப்போ அடிஷன். ஸோ 102 + 8 பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா 108 + 2 பண்ணுறேன். எது பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும், அது 110. இந்த 110 தான் என்னோட ஆக்சுவல் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த டிஃப்ரென்ஸ் கிடைச்சிருக்கல்ல, இந்த டிஃப்ரென்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 8 × 2 is 16. இந்த 16 என்னோட ஆக்சுவல் ஆன்சருடைய லாஸ்ட் பார்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 11016. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சுன்னு? வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த நம்பர்ஸோட நியரஸ்ட் பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரோட நியரஸ்ட் பேஸ் 100. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அது எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். 108 100ஓட 8 அதிகமாக இருக்குது, ஸோ +8 போடுறேன். அண்ட் 93 100ஐ விட 7 கம்மியாக இருக்குது, ஸோ -7 போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் அடிஷன் ஆர் கிராஸ் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 93 + 8 ஆர் 108 - 7 பண்ணுறேன். எது பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 101 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம கிடைச்சிக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். +8 இன்ட்டு -7 இஸ் -56. நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு ஆன்சர் மைனஸில் இருக்குது. ஏன்னா இன்டிஜர் மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நமக்கு ஆன்சர் ப்ளஸ் இருக்கவே ஸ்டெப்ஸ் எல்லாம் சேமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு.
இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த 101 இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடச்ச ரிசல்ட், அதை வந்து பேஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 101 into 100 is 10,100. அப்புறம் இந்த 10,100ம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடச்ச ரிசல்ட் -56 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 10,044. அதுதான் ஆக்சுவல் ஆன்சர். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1007 into 1004. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதோட பேஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரோட பேஸ் வந்து 1000. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த நம்பர்ஸ் வந்து பேஸை விட எவ்வளோ அதிகமாக இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணணும். 1007 வந்து 1000 விட 7 அதிகமாக இருக்குது. ஸோ +7 போடுறேன். அண்ட் 1004 வந்து பேஸை விட 4 அதிகமாக இருக்குது. ஸோ +4 போடுறேன். அடுத்த ஸ்டெப் வந்து கிராஸ் அடிஷன் ஆர் கிராஸ் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேஸில் நான் 1004 + 7 பண்ண போகிறேன். பண்ணால் ஆன்சர் வந்து 1011. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் ஆன்சருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த டிஃப்ரென்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 into 4 is 24. இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம போன எக்ஸாம்பிள்லாம் என்ன பார்த்தோம்? இந்த 24 தான் லாஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம போட்டோம் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த லாஸ்ட் பார்ட் நம்ம இங்கே போடக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் பார்ட்டில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேஸில் மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம கேஸில் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து மொத்தம் 3 டிஜிட்ஸ் இருக்கணும். பட் இந்த எக்ஸாம்பிளில் 7 into 4 பண்ணனால நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 24. 24ல் மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0வை முன்னாடி அப்பன் பண்ணி அதை 3 டிஜிட்ஸாக மாற்றணும். மாற்றி அதை வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்டாக போட போகிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 1011,024. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த நம்பருடைய பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த நம்பர்ஸோட பேஸ் வந்து 10,000. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த நம்பர்ஸ் வந்து பேஸ்லேருந்து எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ 10,009 வந்து பேஸை விட 9 அதிகமாக இருக்குது. ஸோ +9 போடுறேன். 9,994 வந்து பேஸை விட 6 கம்மியாக இருக்குது. ஸோ -6 போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் அடிஷன் ஆர் கிராஸ் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் வந்து 994 + 9 பண்ணுறேன். பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 10,013. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். +9 into -6 இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன். ஸோ நமக்கு வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸில் தான் ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து -54. மைனஸில் ஆன்சர் வந்தால் என்ன பண்ணணுன்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும்? இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன ஆன்சர் கிடச்சிது? 10,013 இல்லையா? இந்த 10,013 வந்து பேஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணப்போம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10,01,30,000 கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மல்டிப்ளை பண்ணி கிடைச்சது இல்லையா, இந்த ஆன்சரையும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன ஆன்சர் இருந்தது? -54. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10,01,30,000 -54 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 10,01,29,946. அதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சர். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் பேஸ்க்கு நியர்பையாக இருந்தால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம், அதுவும் மென்டலாக. இப்போ உங்கள் ட்ரை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 செகண்ட்ஸில் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.